கவலைக்குரிய விஷயம் என்று தான் நான் பார்க்குறேன். சட்டமன்றம் அது அரசியல் பேசுகிற மேடையை நீங்கள் வெளியே வச்சுக்கணும். ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா வெளியே பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் ஒரு மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கையோடு உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் குறித்து பதில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் முதல்வர் தவறி இருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டாஸ்மாகில் பார்ட்டி கட்சி நிதி அப்படின்ற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் ஒன்றா இப்போ கவர்மெண்ட்டோட கஜானாவுக்குள்ளே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் இந்த பர்சனலாக அவர் பேசுனதையும் அப்பாவை காணான்னு தேடினதை அவர் பேசுகிறது இது வேண்டாம். இது அவ்வளவு லோவாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க துவங்கி வைக்கிறதும் விசில் அடிக்கிறதும் அப்புறம் இவர் சைகை காட்டினதும் இதிலெல்லாம் ஜெயிச்சிட முடியுமா? மக்கள் மனங்களை வெல்வதில் தான். பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் திமுக கூட்டணி கட்சியில் இருந்தவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் இந்த அரசாங்கம் அமைய பெற்றிருக்காது, அல்லது கவர்னர் ஆட்சி வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட்டு நீங்கள் திரும்பவும் நான் அதைத்தான் சொல்கிறேன், சட்டமன்றத்திற்குள் நீங்கள் இதுவா பிரச்சனை, இதை தாண்டிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. நாங்கள் எதையும் தொடமாட்டோம், யாரையும் தொட விட மாட்டோம், தொட்டவங்கள விட மாட்டோம். ரைட், பண்ணுங்க, அது அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் உட்கார்ந்து அதில் நீங்கள் என்ன செய்யணும்? தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா லஞ்சம் வாங்கின ஊழல் செஞ்ச யாரையும் விடாதீங்க. டிவிஎஸ்சி உங்கள் கையில் தான் இருக்குது, வழக்கு பதிவு எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்க. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். உங்கள் கட்சி ஆட்கள் தப்பு செய்யாமல் இருக்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் பால் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் 1, 2, 3, 4ன்னு இந்நாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உங்களாலும் பொதுமக்களாலும் ஊழல்வாதிகள் என்று குற்றம் சுமத்தப்பட்டவர்கள்லாம் நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாலாக இருக்காது, தனியாகி போயிடும். தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் மரியாதைக்குரிய கனகராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம். சட்டசபையில் இது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப சாந்தமாக இயல்புக்கு மாறாக போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஆளுநருடைய அந்த உரையினுடைய பதிலுரையில் முதல்வர் இன்றைய தினம் பேசினார். பேசும்போது சர்ச்சையை வெடிச்சிருச்சு. அதில் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார், கட்சி நிதின்னு சொல்லி டாஸ்மாகில் இது பண்ணியிருக்கிறாங்க, பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார். உடனடியாக எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருந்தாங்க. குறுக்கிட்டு எதிர்கட்சி தலைவரும் உடனடியாக எந்திரிச்சு பேசினார். என்ன பார்ட்டி ஃபண்டு, யார் பேரை சொல்லுங்கள், நாங்கள் அதை நேரடியாக எதிர்கொள்கிறோம், இல்லை வழக்கு போடுங்க நீதிமன்றங்களில், அதை நாங்கள் எதிர்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரியான பேச பிறகு வெளிநடப்பு செய்த பிறகும் முதல்வர் அவருடைய அந்த அரசியல் உரையை பேச பிறகு இந்த சைகையெல்லாம் காட்டினது எல்லாமே பார்த்தோம். பிறகு திரு உதயநிதி அவர்கள் வெளியே ப்ரெஸ் மீட்டு இவ்வளோ நடந்திருக்கு. இன்றைக்கி எப்படி இந்த சம்பவங்களை பார்க்குறீங்க சார்? ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்று தான் நான் பார்க்குறேன். அதாவது சட்டமன்றம் அது அரசியல் பேசுகிற மேடையை நீங்கள் வெளியே வச்சுக்கணும். ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா வெளியே பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் ஒரு மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கையோடு உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் குறித்து பதில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் முதல்வர் தவறி இருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்போடு இருந்து கொண்டு யாரை வேணாலும் என்ன வேணாலும் திட்டிட முடியும். இப்போ நான் என்னுடைய பொறுப்புக்கு தகுந்த மாதிரி நான் பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நான் எவ்வளவு அவமானமும் படுத்தலாம். ஆனால் நான் பொறுப்புக்கு தகுந்த மாதிரி பேசலைன்னா என்னைத்தான் குறை சொல்லுவாங்களே தவிர முன்னால் இருக்கவரை குறை சொல்ல மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு இன்றைக்கி சந்திக்கிற பல பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளவு பெரிய வாய்ப்பு அவருக்கு. இப்போ அவர் சில பட்டியல் போடுறார், அதில் ஒருத்தர் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமலும் போகலாம்.
ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இப்போ அவங்க எம்எல்ஏக்கள் பலரும் புதிதானவர்கள், அவங்களுக்கெல்லாம் இப்படி தான் பேசணும்னு சொல்லி கொடுக்குறாரா அப்படின்னு வந்துடும்ல. அப்படி பேசக்கூடாது. ஒரு நல்ல ஒரு 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 கல்ச்சரை கடந்த காலத்துலேயும் 1-2 முறை இப்படி நடந்திருக்குங்கிறது உண்மை. ஆனால் நேரடியாக முதலமைச்சர் ஒரு ஒட்டுமொத்த உரையினுடைய பெரும் பகுதியை வெறும் அரசியல் பேசுவதற்காகவும், அதில் ஒரு ஒரு கட்சி தலைவராக அவர் வெளியே நின்று பேசிட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஒரு முதலமைச்சர் என்கிற போது அதற்கு உரிய வரலாற்றில் எவ்வளவோ பெரிய ஆட்கள், காமராஜர் தோற்று போகலையா, செல்வி ஜெயலலிதா இந்திரா காந்தி தோற்று போகலையா, அவங்க கூட்டணி கட்சி தலைவர்னா ராகுல் காந்தியுமே வந்து அமேத்தியில் தோற்று போனார்ல. இங்கே அது வந்து மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு. இவர் 5 நிமிஷம் பேசுனதுனால மட்டும்தான் தோற்றுப்பா. அப்படின்னா 234 தொகுதியிலையும் இவர் பேசி எல்லா தொகுதியிலையும் பண்ணியிருக்காங்க, தோற்கடிச்சிருக்கலாமே. இதுக்குள்ளே அவர் போக வேண்டியதில்லை. ஸ்ட்ரைட்டாக மக்களுடைய பிரச்சனைகள், ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்குள் இதில் தான் நான் என்ன சொல்கிறேன், கல்ச்சுரலாக ஒரு சின்ன அது ஒரு டீக்ரடேஷன் நடந்துக்கிட்டே இருக்கோ அப்படின்னு பார்க்குறேன். பள்ளிக்கூடங்களில் நடப்பது, சட்டமன்றத்தில் இந்த மாதிரி நடக்கிறது, இதெல்லாம் ஆக்சுவலாக அவர் இன்றைக்கி இப்போ என்ன பதில் சொல்லியிருக்கணும். இப்போ நேற்று எங்கள் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இதுவரை நடந்த தூய்மை பணி தனியார் மயமாக்கலில் அதுக்கான முயற்சியில் இப்போ வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் தான் மிகப்பெரியது. இதுக்கு முன்னாலெல்லாம் ஒரு வார்டு, ஒரு மண்டலம் என்று தான் வரும். முதல் முறையாக 12 மாநகராட்சிகளில் ஒட்டுமொத்த தூய்மை பணியையும் தனியார் மயமாக்குவதற்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு குரூப்பை போடுறீங்க. இங்கே நீங்கள் வந்து பொது கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. தேர்தல் வர்றதுக்கு முன்னால் போராடிய தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு நாங்கள் வருவோம், நாங்கள் இதெல்லாம் நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு, அதை தாண்டி புதிய பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக தனியார் மயமாக்குவதற்கான முயற்சி என்பது இருக்குல்ல. இது என்னமோ இவங்க துவங்கி வச்சாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். கடந்த ஆட்சியினுடைய நீட்சியாக கூட கடந்த ஆட்சியில் இருந்தது. ஆக்சுவலாக தூய்மை பணியை தனியார் மயமாக்க முயற்சித்தது, ஆரம்பித்தது ஏடிஎம்கே, அதை திமுக தொடர்ந்தது. பட் நீங்கள் அதுக்கு மாற்றாக இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் பேசணுன்னா அதுக்கு தான் அவர் ஸ்பெசிஃபிக்காக பேசியிருக்கோம். அந்த விஷயத்தில் அப்படி தானே பேசணும். அதை தாண்டி அப்புறம் இந்த பர்சனலாக அவர் பேசுனதையும், அப்பாவை காணான்னு தேடினதா அவர் பேசுறது, அதுக்கு பதில் எதிர்கட்சி தலைவர் பேசுனது, அதை விட மோசம். என்னது அது? இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் உண்மையிலேயே எதிர்கட்சி தலைவர் என்ன செஞ்சுருக்கணும்? இந்த பர்சனலுக்கு நீங்கள் இந்த சண்டையை போட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, தட் வில் பி நோ எண்ட். இவர் அப்பாவை காணான்னு பேசுறது, அவர் கணவனை காணான்னு பேசுறது, இன்னொருத்தவங்க மகனை காணான்னு தேடுறாருன்னு பேசுறது, இல்லை அப்பாவை காணான்னு தேடுறது உங்களுக்கு தான் பொருந்துன்னு பேசுறது. இவர் உன்னோட செங்கல்பட்டு நீதிமன்றத்தோட முடிச்சிட்டாரு. பட் திமுக ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, அடுத்தடுத்து போயிட்டாங்க, மகன் தேடுறாங்க. அதான் நான் சொல்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் when you are in the அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு துவங்கி வச்சது திரு விஜய் தானே. சட்டசபைக்குள்ள மாண்பை குலைத்து அது அவர் பண்ணியிருக்க கூடாது, அவர் தப்பு பண்ணியிருக்காரு. பட்டு நான் திமுகவுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ சொல்றது, இப்படி ஒருத்தர் பண்ணிட்டாங்கிறதுக்காக நீங்கள் கெட்டு போயிட்டீங்களா நானும் கெட்டு போகிறேன்பான்னு யாராவது அப்படி பண்ணக்கூடாது என்று தான் நினைக்கிறேன். வெரி லோ, வெரி வெரி லோ இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் அசம்பிளி. அதாவது அதுதான் இப்போ மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரும் என்ன சொல்கிறாரு வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில், சட்டமன்றத்துக்குள்ளே இன்னும் சினிமா பாணியை தான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, முதல்வரும் அந்த பாணியை தான் இன்னும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாரு, இன்னும் விட்டா ஐட்டம் சாங்கில் கூட போட விட்டு ஆட விட்டுருவாங்க போல், எப்படி அமைச்சர்கள்லாம் ஒவ்வொரு பள்ளிகள்லையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற இதை சொல்கிறாரு. விசில் அடிக்கிறாங்க. இது வரைக்கும்
தமிழக சட்டமன்றத்தினுடைய வரலாறுல வந்து அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடந்தது கிடையாது. இப்போ விசில்லாம் கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் அதான் பேசுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை பற்றி நாம் பேச வேண்டாம். நாம் பேசணுன்னா நமக்கே வந்து இது வேண்டாம். இது அவ்வளவு லோவாக இருக்குது ஆக்சுவலாக. அவங்க துவங்கி வைக்கிறதும் விசில் அடிக்கிறதும் அப்புறம் இவர் சைகை காட்டினதும் இதிலெல்லாம் ஜெயிச்சிட முடியுமா? மக்கள் மனங்களை வெல்வதில் தான். அதை அப்புறம் வென்ற மனங்களை தக்க வைத்து கொள்வது தான். அது ரொம்ப முக்கியமானது. நாடு ஒரு மிக கடுமையான சூழலை நோக்கி போய்கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் இவ்வளவு மக்கள் வரிப்பணத்தில் நடக்கிற சட்டமன்றத்தை மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் மக்களுடைய ஒத்துழைப்பை நாடுவதற்குமான ஒரு இடமாக இல்லாமல் மாற்றிடக்கூடாதுங்கிற வேண்டுகோளோடு விட்டுருவோம். இதுக்குள்ளே போய் நம்ம பேச வேண்டாம். இப்போ திமுக மீதான விமர்சனங்கள் சில விஷயங்கள் வச்சிருக்காரு. உங்களோட ஆதரவுனால தான் இந்த ஆட்சி நடக்குது, என்ன உங்களோட ஆதரவுனால ஆட்சி நடக்குது, இப்படி வந்து நாங்கள் 108 ஜெயிச்சிருந்தோம், நாங்கள் சிபிஎம் கூட இண்டிபெண்ட்டாக தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் இந்த முடிவை, திமுகவோட தயவுனால எடுக்கலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அதே போல் இப்போது இது சம்பந்தமான உங்களுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களிடமும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க அதற்கும் அவரும் வந்து விளக்கம் கொடுத்துருந்தார். நான் என்னென்ன அந்த வீடியோ இன்னும் பார்க்கலை, இருந்தாலும் நாங்கள் மே 10ஆம் தேதி அன்று நாங்கள் கொடுத்திருந்த ஆதரவின் பேரில் தான் வந்து ஆட்சி அமைக்க முடிந்தது என்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. இப்படி அவர் ஒரு பக்கம் திமுக மீது விமர்சனம் வைத்திருக்கிறார். திமுக தான் உங்களை வந்து சொல்லிச்சா? திமுக கிரெடிட் எடுத்துக்கிறாங்கல்ல, இந்த ஆட்சி வந்து அமைந்திருக்கிறது என்றால் நாங்கள் இல்லை, அவங்க திமுக இல்லை, நாங்கள் என்ன திமுகவுக்கு பத்திரம் போட்டு எழுதி கொடுத்துருக்கோமா? இல்லை. ஆனால் எங்களுடைய வெற்றியில் அவர்களுடைய பங்கும் இருக்குது, அவர்களுடைய வெற்றியில் எங்களுடைய பங்கும் இருக்குது. அப்போது இவங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து திமுக கூட்டணி கட்சியில் இருந்தவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் இந்த அரசாங்கம் அமைய பெற்றிருக்காது. ஒரு என்னோட அபிப்பிராயம் அப்படி இல்லைனாலும் கவர்னர் ஆட்சி அமைக்க அழைத்திருப்பார் என்பது தான் நான் கருதுகிறேன். கொஞ்சம் போக்கு காட்டி அதை தான் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அல்லது கவர்னர் ஆட்சி வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட்டு நீங்கள் திரும்பவும் நான் அதை தான் சொல்கிறேன், சட்டமன்றத்திற்குள் நீங்கள் வந்து இதுவா பிரச்சனை, இதை தாண்டிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போது இந்த வருஷம் மழை போதுமான அளவுக்கு பெய்யலைன்றாங்க. அப்போது தண்ணி பிரச்சனை எப்படி இருக்க போகுது? பவர் கட் சம்மந்தமாக கொஞ்சம் சீரியஸாகவே அவர் பேசியிருக்கணும். சரி, அவர் பேசுகிறதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. பள்ளிக்கூடங்களை கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கணும். உண்மையிலே நேற்றைக்கு முன்தினம் நடந்த விபத்து குறித்து அது சம்மந்தமாக கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் அசம்பிளியில் இருந்து முதலமைச்சர் பேசும்போது அதுக்கு ஒரு கூடுதலான வலு கிடைக்கும். காவல்துறை நீங்கள் சிங்கப்பெண் அமைச்சிங்கன்னு சொன்னீங்க. என்ன ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெண்களோடு நான் நிற்கிறேன். இது வரவிடாமல் பார்க்குறதுக்கு ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் அப்படி தானே பேசணும். அதெல்லாம் இல்லைங்கிற வருத்தம் இருக்குது. இப்போ கடந்த காலத்தில் இரு திராவிட கட்சிகள் ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்க இயல்பான ஒரு தன்மையை வந்து கடைபிடிப்பாங்க. முந்தைய திமுக ஆட்சியில் இப்படி வந்து இவ்வளோ சம்பவம் நடந்தது, முந்தைய அதிமுக ஆட்சியில் இப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சன பார்வையை மட்டுமே முன் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ புதிய அரசு ஒன்று அமைஞ்சிருக்கு, திமுக அதிமுக அல்லாத ஒரு அரசு. அப்போ இந்த அரசு தங்களுடைய விஷனை வந்து இதில் வந்து வெளிப்படுத்தியிருக்கலாம். விஜய்க்கு என்ன செயல் திட்டங்கள் இருக்குது, இது வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம், என்ன ப்ராசஸில் ஓடிட்டுருக்கு. ஏன்னா முதல்வருடைய பேச்சு நீங்கள் சொன்னது போல் பெரிதும் கவனம் பெறும். 8.5 கோடி மக்களும் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு உரையாக இருக்கும். அப்படிங்கிற போது இவரும் எப்படி திமுக அதிமுக கடந்த காலகட்டத்தில் வந்து கடந்த ஆட்சிகள் மீதான அந்த தூற்றக்கூடிய தன்மையும் அதே பாணியை வந்து சற்றும் சளைக்காமல் இவரும் அதே செஞ்சிட்ருக்காரா? ஆமாம். இவர் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயந்தான், இவங்களுடைய இன்னபிலிட்டின்னு நான் பார்க்கல. இந்த குற்றச்சம்பவங்கள் நடப்பது அப்படி இப்படிங்கிறதுக்கு அது வெறுமனே சட்டம் ஒழுங்குன்னு இவர் பேசுனதுனால இவரே அப்படி, ஏன்னா திமுக ஆட்சியில் நடந்த போதெல்லாம் அது இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு இந்த நம்பரை ப்ராப்ளம் என்னென்னா, குழந்தைகள்
எஸ்பெஷலி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிற பிரச்சனையில் 94% குற்றவாளிகள் அவர்களுடைய உறவினர்கள் அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, பழக்கமானவங்க. அப்படி தான் இருந்திருக்கு. இது ஒரு சோஷியல் ப்ராப்ளம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதை வந்து வெறும் சட்டம் ஒழுங்குலாம் சொல்ல முடியாது. அதுக்கு இவர் தப்பு பண்ணிட்டாருனோ அல்லது போன ஆட்சியில் நடந்ததுக்கு அவங்க தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படி பார்க்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தோடனே நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறீங்களா? இப்போ சூலூர் விஷயத்தில் உண்மையிலே அரசாங்கம் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? கம்ப்ளைண்ட் கிடைச்சோடனே போலீஸ் வந்து பறன்னு நின்றுருந்தா ஒருவேளை அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகாமல் காப்பாற்றியிருக்கலாம், அல்லது கொல்லப்படாமல் காப்பாற்றிருக்கலாம், அல்லது ரெண்டும் கூட முடிஞ்சு போயிருந்திருக்கலாம். இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்த நேரத்தில் இது ரெண்டுமே நடந்து கூட முடிஞ்சிருக்கலாம். பட் அந்த சீரியஸ்னஸை காட்டணுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்ரீவைகுண்டம் இஷ்யூவில் குற்றம் யார் சொன்னாங்களோ பாதிக்கப்பட்டவரையும் சேர்த்து கட்சியிலேருந்து நீக்கிறது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, சம்திங் ஃபிஷி. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஏன் மாற்றம்னு சொல்லிட்டு அதே ரூட்டில் போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஒன்றும் ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. இந்த பேச்சில் அவர் வெற்றி பெறலாம். ஏன்னா சட்டசபை குரூப்பில் அவர் பேசுனது மட்டும்தான் இருக்க போகுது, மற்றவங்க இல்லாமல் அவங்க பண்ண முடியும். ஆனால் அது ஒன்றும் சரியான முன்னுதாரணமாக இருக்காது. அது மாற்றத்தை குறிப்பதல்ல. முதல்வரோட உரையில் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட்லாம் சொன்னார். நாங்கள் சும்மா எடுத்தெடுப்புலேயே அரசியலுக்கு வரல, எப்படி எப்படிலாம் நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரி ட்ராக் ரெக்கார்டு சொல்லும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் என்று நாங்கள் பிரகடனப்படுத்தி விட்டு இந்த அரசியலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்றாரு. அதை சொல்லிவிட்டு இப்போ மத்தியில் ஆளக்கூடிய பாஜக, நாங்கள் முந்தைய ஆட்சியை போல எதற்கெடுத்தாலும் கண்மூடித்தனமாக எதிர்ப்பவர்கள் நாங்கள் அல்ல, இணக்கமான, அதாவது கொள்கை ரீதியாக எங்களுக்கு அவங்க அகெயின்ஸ்ட்டு, ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு. இது எப்படி பார்க்கறது? இது சரியான பார்வையா? நேற்றைய தினம் சட்டசபையில் நடந்த ஒரு சம்பவத்தோடு ஒட்டி நான் இந்த கேள்வியை இணைக்கலான்னு விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினர், பாஜகவோட சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் அவர்கள் நேற்று ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. பிரதமர் மோடி நீங்கள் கண்ணியப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்டில் அவர் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. அப்போது அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அதை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கிற விதமாக அவருடைய கருத்தை பதிவிடும் பொழுது சபாநாயகர் குறுக்கிட்டு அப்படியெல்லாம் இது பண்ணாதீங்க, நம்ம அரசனோட பாலிசி அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது? இந்த அரசனுடைய பாலிசியாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அதாவது அவங்க ஒரு டாக்டிக்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜி தாவைக்கா வச்சுருக்காங்கன்னு தெரியுது. கொள்கை எதிரியை பற்றி விமர்சிக்காமல் அரசியல் நடத்த முடியாதுல்ல. இந்த பீரியடில் என்னைக்காவது பாஜகவை பற்றி என்ன விமர்சனம் செஞ்சுருக்காங்க? இன்றைக்கி உங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க, ஓகே, அதை கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், ஓகே, அவங்க சொல்கிறது மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் ரொம்ப மோசமாலாம் இல்லை. இப்போ பல பொருளாதார நிபுணர்கள் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. பட் கொஸ்டின் என்ன, நீங்கள் வெளியில் பேசும்போது இப்போது ஆட்சி பொறுப்பில் வந்துட்டோம், அவங்க நிதி கொடுக்கணும், அவங்களோட ஏய்ந்து போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுவும் கூட சரியான விஷயம் இல்லை. ஃபைட் பண்ணி தான் வாங்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு முன்னால் 2019 அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்தாங்க. 30/9/2019 அன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் 7,800 லட்சம் கோடி எங்களுக்கு பாக்கி இருக்குன்னு எழுதியிருக்கார். 19 எழுதும்போது இப்போ இருக்கக்கூடிய சமக்கிர சிக்ஷா அபியான், அப்போது சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் என்கிற 2 பெயரில் செயல்பட்டு வந்தது. இதில் சர்வ சிக்ஷா அபியானுக்கு 15-16 கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலைன்னு எழுதியிருக்காரு. அது உடன்பாடாக இருந்ததுனால கொடுத்துருவாருங்கிறதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. அவங்களுக்கு கட்சி ரீதியான ஒரு கூட்டம், தமிழர்கள் தமிழ்நாடு அவங்க மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவியா, அது இது அதோடலாம் சேர்ந்தது. எனவே அதுக்கு ரெக்கார்ட் இருக்கு. எனவே நாங்கள் கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டு கொள்கை எதிரியோட சண்டை போடாமல் எப்படி நடத்த முடியும்? நாங்கள் இந்த அரசாங்கம் புதுசாக வந்திருக்கு, கவர்னர் ஆட்சி வர வேண்டாம், இது கவிழக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனால் அவங்க கொள்கை எதிரியை எதிர்த்து சண்டை போட்டதாக நாங்கள் கருதலாம் இல்லை. இப்போ நாளை பின்ன இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாகவும் சரி, இப்போ கல்விக்கான நிதியை ஒதுக்காமல்
ஜிஎஸ்டிக்கான நிதியை வந்து பாரபட்சத்தோடு மத்திய அரசு அணுகும் பொழுது இந்த அரசு என்ன பாணியை கடைபிடிக்கும் என்கிற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு எழ தோணுதில்ல. இந்த செயல்பாட்டின் மூலமாக நமக்கு அது வந்து நேற்று தோழர் வன்னியரசு பேச வந்தது சரியான அம்சம். அது அவ்வளவு பதட்டத்தோடு நிறுத்தியிருக்க வேண்டியது இல்லை. அது வந்து என்னப்பா அவர் என்ன தப்பாக எதுவும் பேசிட்டாரா? இல்லையே, தெளிவாக தானே பேசினார். அவர் தெளிவாக தான் பேசினார். நீங்கள் வந்து அரசனுடைய கொள்கை இது இல்லை, நீங்கள் ஒரு கூட்டணி ஆட்சின்னு வரும்போது அதில் இருக்க ஒருத்தர் மாற்று கருத்து கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் இல்லைன்னு சொன்னதுனால வன்னியரசு பேசுனது இல்லைன்னு ஆயிருமா? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா இல்லையா, நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா, உணர்றீங்களா இல்லையாங்கிறதுக்கு அப்பால் உண்மை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கு. ஒன்றிய அரசாங்கம் புறக்கணிக்கிறது என்பது ஒரு உண்மை தானே. இப்போ நீங்கள் வந்த பிறகும் அந்த 3000 கோடி அவங்க கொடுக்கல என்பது ஒரு உண்மை தானே. அந்த உண்மை இருந்துக்கிட்டே தானே இருக்கு இல்லையா? அதை அந்த நைஸாக பேசி வாங்கிடலாங்கிறது இருக்குல்ல. அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு உறவு என்பதை வேறு வகையில் இல்லாமல், இப்போ நீங்கள் வந்து முதலமைச்சர் கூட சொன்னார் அது இந்த தேசிய கீதம் பாடுவது சம்மந்தமாக. அதில் 2 விஷயம் இருக்குது. குடியரசுத் தலைவருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, அசம்பிளிக்குள்ள ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, இதெல்லாம் இது கவர்னருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. நீங்கள் கவர்னர் போட்ட ட்வீட்டை பார்த்தீங்கன்னா தான் 2 தடவை தேசிய கீதம் பாடினது அவங்க ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு எழுதி வச்சிருக்காரு. அந்த சந்தோஷத்தை மறைக்க முடியாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு வரலாற்று நிகழ்வு. வந்தே மாதரெல்லாம் இப்போ வந்தது தானே. ஆர்.என். ரவி வெளிநடப்பு செஞ்சது எதுக்காக? நேஷனல் ஆந்தம் பாடணும், முதல்லையும் பாடப்படணும், 2வதும் பாடப்படணும். ஆமாம், அதுதான். நேற்று ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசும்போது பத்திரிகையாளர் இம்ரானுல்லா அது ஒரு டீல் அப்படின்னு சொன்னார். என்ன மேபி ஏதாவது சமரசம் இருந்திருக்கலாம். எனவே நீங்கள் வந்து கொள்கை எதிரின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கட்டாயம் உங்கள் கொள்கை எதிரியை யாரை விடவும் கடுமையாக விமர்சிப்பீங்களா இல்லையா? ஆனால் கொள்கை எதிரி மேலே ஒரு சின்ன துரும்பு கூட படாத அளவுக்கு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களே. சபாநாயகர் பதறி போயிட்டு ஐயோ வன்னியரசு அமைச்சர் இப்போவாது அரசாங்கத்தில் இருக்காங்க, பணம் வேணும்னு நினைக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னதாக நான் கேட்குறேன். தேர்தலுக்கு முன்னதாகவும் பேரை கூட குறிப்பிடலையே. எனவே அவங்க மாறி போகிறாங்களா இல்லையாங்கிறதுல எதிர்காலத்தில் தான் பார்க்க வேண்டிய. அப்போ அதெல்லாம் பொறுத்து தான் சிபிஎம்னுடைய ஆதரவு நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினிங் நம்ம பண்ண வேண்டியது. இல்லை, அவங்க நாங்கள் அன்னைக்கு அந்த முடிவு எடுத்தோம். ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி செத்து செத்து விளையாடலாங்கிறது மாதிரி வாபஸ் வாங்கி விளையாடுற பிரச்சனையெல்லாம் இது கிடையாது. ஓகே, இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு இந்த அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கோம். அது என்ன பண்ணுறாங்கங்கிறது அவங்களுடைய முடிவை பொறுத்தது. அதுக்காக டெய்லி வந்து நீங்கள் அதை பண்ணீங்கன்னா வாபஸ் வாங்கிடுவோம், இதை பண்ணீங்கன்னா வாபஸ் வாங்கிடுவோம்லாம் பேச முடியாது. அதே போல் அந்த அரசியல் உரை போல தான் இருந்துச்சு. நீங்கள் சொன்னது போல் பல விஷயங்கள் சொன்னார். அதில் இந்த சோஃபா மாடலுங்கிற அந்த ரிமார்க்ஸ், அதுக்கு அவர் பதில் சொல்கிறங்கிற பேரில் அதையும் அரசியல் ரீதியாக கொஞ்சம் நக்கல் நையாண்டியோட எதிர்க்கட்சி தலைவரை வந்து விமர்சனம் பண்ணார். இப்போ அதுக்கும் ஒரு உரிய விளக்கம் கொடுத்துருக்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் வெளியே பிரஸ் மீட்டில் வந்து அதையும் வந்து வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி அமமுகவினுடைய வேட்பாளர் எஸ் காமராஜ் கிட்ட வீடியோ எடுத்த அந்த விவகாரம், ஒரு ஃபேக்ஷன் ஏடிஎம்கேயோட ஃபேக்ஷனை போய் சந்தித்த விவகாரம், இதையெல்லாம் ஒரு பேசுபொருளாக ஆனது. அதற்கும் அவர் அந்த சமயத்தில் உரிய விளக்கம் கொடுத்துருக்கலாம். முதல்வர் வாய் திறக்காமல் இருந்தார். போய் ஃபேக்ஷனை போய் சந்திக்கிறீங்களே, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திச்சிருந்தா நம்ம இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்ற. திரும்ப திரும்ப இப்படி ஒரு லாவணியை நீங்கள் நடத்தி கொண்டே இருந்தால் தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான பிரச்சனை. இப்போ இன்னைக்கு 2 பேரும் என்ன பேசிட்டு இருப்பாங்க, அப்பாவை காணாமா மகனை காணாமான்னு இப்படி பேசிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து கடலூர் மாவட்டத்தில் 3 எண்ணெய் கிணறு ஹைட்ரோ கார்பன் அமைப்பதற்கான ஒரு 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 முன்மொழிவு பெர்மிஷன் கேட்டு வருது. அதுக்கு எதிராக இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் துப்புரவு தொழிலாளிகள் நேற்றே ஈரோடுன்னு நினைக்கிறேன், ஈரோட்லேயும் கரூர்லேயும் நேற்றே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதை பற்றி பேச வேண்டியிருக்கு.
தமிழ்நாட்டில் ஏராளமான பேருக்கு வீடு இல்லை, அதெல்லாம் பேச வேண்டியிருக்கு. கல்வியில் அடுத்த கட்ட மாற்றத்தை நோக்கி போக வேண்டியிருக்கு. நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாடு இப்போ வெள்ளை அறிக்கை ஒரு அந்த அந்த ஃபினான்ஷியல் ஃபிகரை மட்டும் வச்சாங்க. நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி லெவல் தமிழ்நாட்டில் 2.2, குஜராத்தில் அது 11.6, 5 மடங்கு அதிகம். 5 மடங்கு அதிகம். நீங்கள் அதில் உள்ள ஃபிகரை வச்சுக்கிட்டு அவங்க ஜிடிபி அதிகமாக இருக்காங்க அல்லது லோன் கம்மியாக வாங்கியிருக்காங்க இப்படி பேசுகிறது இருக்கு இல்லையா? அதே போல் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எவ்வளவு தூரத்தில் ஒரு குழந்தைக்கு ஆரம்ப பள்ளி இருக்குது, எவ்வளவு தூரத்தில் நடுநிலை கல்வி கிடைக்குது, எவ்வளவு தூரத்தில் ஒரு உயர்நிலை கல்வி கிடைக்குது, எவ்வளவு தூரத்தில் உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது, இந்த போன்ற எல்லா சண்டையும் எதோட சேர்ந்ததுங்க? ஹியூமன் டெவலப்மெண்ட்டோட சேர்ந்தது. எல்லா தாய்மார்களும் ஆஸ்பத்திரியில் குழந்தை பெற்றுக்கிறது மாதிரியான வசதி உங்களுக்கு இருக்கா? குழந்தை பிறப்பின் போது தாய்மார்கள் இறப்பு, குழந்தை சிசு இறப்பு எவ்வளவா இருக்குது? 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தை இறப்பு எவ்வளவா இருக்குது? இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குற போது அப்படித்தானே பார்க்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு திசையில் கொண்டு போயிட்டீங்கன்னா அது சிக்கலாயிரும். எனவே ரொம்ப ஏற்கனவே நல்லதும் செஞ்சுருப்பாங்க, கெட்டதும் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி நாங்கள் எதையும் தொடமாட்டோம், யாரையும் தொட விட மாட்டோம், தொட்டவங்கள விட மாட்டோம். ரைட் பண்ணுங்க, அது அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் உட்கார்ந்து அதில் நீங்கள் என்ன செய்யணும்? தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா லஞ்சம் வாங்கின ஊழல் செஞ்ச யாரையும் விடாதீங்க. டிவிஎஸ்சி உங்கள் கையில் தான் இருக்குது, வழக்கு பதிவு எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்க. எனக்கு அதுதான் சார் கேள்வி. இறுதியான எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ நீங்கள் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், செய்கிறவங்களையும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் அறுதிட்டு உறுதிப்பட முதல்வர் சொன்னார் சட்டசபையில். இப்போது விஜயபாஸ்கர் கடைசியாக ராஜினாமா பண்ண எம்எல்ஏ அவர் தான். அவர் மேலே கரப்ஷன் சார்ஜஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ அவர் தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ண போகிறாருங்கிற செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தில் அவர் ஜாயின் பண்ணுறார் அப்படின்னா இந்த இவர் சொல்லக்கூடிய நாங்கள் தூய சக்தின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அப்போ நாளைக்கு என்ன சக்தியாக ஆகுங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. தோழமை சக்தியாக இருக்கக்கூடிய சிபிஎம் அதோட நீங்களே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குதிரை பேர் விவகாரத்தில் நீங்களே என்ன விலை அழகே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரிகளை கூட நீங்கள் அந்த சுட்டி காட்டி பாட்டு கூட போடக்கூடாதா சாமிங்களா? ஏன் ட்விட்டரு, ஏன் ஃபேஸ்புக்கு நீங்கள் கூட அது சம்பந்தமான விமர்சனம் அந்த சமயத்தில் போட்டிருந்தீங்க. அப்போ உங்கள் மேலே வந்து கடுமையான விமர்சனத்தை தாவேக்காவினர் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா, திமுகவனுடைய மைண்ட் செட்டு தோழர்களுக்கு இன்னும் போகவே இல்லை, என்ன விலை அழகேன்னு சொல்லி பாட்டு போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் உங்கள் மேலே வச்சாங்க. இப்போது இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் அவர் மேலே வரதானே செய்யும். தூய சக்தின்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் நிச்சயமாங்க. அது எந்த வகையிலையும் நல்லதில்லை. நீங்கள் வந்து வேலுமணி, சிவி சண்முகம் இவங்கள போய் பார்த்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க 25 பேர் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததை எப்படி பார்க்குறீங்க? இவங்க தேர்தல் பிரச்சாரம் முழுவதும் அவர் நிறையா பேசினார். அவங்கள அல்ற சில்றேன்னு பேசினார். எங்களை வந்து போன சக்தி இல்லை, எங்களை எல்லாம் என்ன சொன்னாருன்னா அந்த அறிவாலயம் பக்கத்தில் அப்படி போனவங்கள கல்லாப்பெட்டி கூட்டணிலாம் சொன்னார். நீங்கள் ஒன்று விஷயம், இந்த கல்லாப்பெட்டி அதாவது அவருக்கு நீங்கள் அனுபவங்களின் அடிப்படையில் நீங்கள் கரெக்டாக பாயிண்டில் நின்று பேசுனீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் அந்த முதல்ல ரிசைன்மெண்ட் வந்த 4 பேர் இருக்காங்கல்ல, 4 பேரா 3 பேர், அவங்க ரிசைன் பண்ணிட்டு வரும்போது அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா, அவங்க ஜெயிச்ச போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ரிசைன் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. ரிசைன் பண்ணும்போது எதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க? நீங்கள் அந்த வீடியோவை இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ என்ன வந்துட்டு இருக்குன்னா செய்தி, அந்த 4 பேருக்கு அதே தொகுதியில் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுமாங்கிற சந்தேகம் வந்து இப்போ எழுப்புறாங்க. தலைமை வந்து கட்சி அது ஒருவேளை அவங்ககிட்ட போலீஸ் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, அவங்க விசாரிப்பாங்க, இதெல்லாம் சேர்ந்தது. பட்டு த வெரி ஆக்ட் ஆஃப் அட்மிட்டிங் தெம்செல்ஸ் இந்த பார்ட்டி அதுவே கேள்விக்குள்ளாது தான். ஓகே, அவங்க இதுவரை அவங்க மரகதம் குமாரவேலோட ஒரு நல்ல இந்த விழுமியத்துக்காக அவங்க அரசியல் வாழ்க்கையில் இந்த இடத்துல நின்னாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிச்சயமா இல்லை. இல்லை, அவர் பல கட்சி மாறி இங்கே வந்து வந்தாருங்க வேணா நினைவுக்கு இருக்கு. அது எதுக்காக? அது எதுக்காக?
தமிழ்நாட்டை அப்படியே பொருளாதாரத்தில் போய் புரட்டி போடுறதுக்கா? வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கா, விலைவாசி உயர்வை குறைக்கிறதுக்கா, இல்லை சட்டம் ஒழுங்காக அவர் கட்சி மாறினதுனால செட்டில் ஆயிருமா? ஈவன் அந்தம்மா தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தது அதைத்தான் நான் சொல்கிறேன். தி கொஸ்டின் இஸ், நீங்கள் உங்கள் கையில் இன்றைக்கி அதிகாரம் வந்திருக்கு, யாரையும் தப்பு பண்ண விடாதீங்க, தப்பு பண்ணவங்கள உங்களோட சேர்க்காதீங்க. நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு பதவி கொடுப்பீங்கன்னு நாங்கள் உங்களை ஆதரிக்கலை, சரியா? நாங்களாக தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கவும் இல்லை, எந்த ஒரு ஆதாயத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கல. மக்கள் பக்கம் நாங்கள் நிற்போம், மக்களுக்கான குரல்லாம் நீங்கள் ஆனால் நாங்கள் சில ஆதாயம் எதிர்பார்க்குறோம். இந்த இப்போ போட்டிருக்கீங்கள நோட்டிஃபிகேஷன், அதை விட்ரா பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் 12 மாநகராட்சியில் ஒரே ஸ்ட்ரோக்கில் மிகவும் அடிநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்கிற அந்த தொழிலை முற்றிலுமாக அதைவிட மோசமான நிலைக்கு ஒப்பந்த கூலிகளாக மாற்றுகிற அந்த நிலைமை இருக்குல்ல, அந்த பலனைத்தான் நாங்கள் கேட்குறோம். யூபிஓவில் சப்போர்ட் பண்ணும்போது கூட நாங்கள் கொண்டு வந்ததான். இப்போ ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அதை சீர்குலைத்து நரேந்திர மோடி அரசாங்கம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு, அந்த அரசாங்கத்தோடு அதில் ஃபைட் பண்ணோம். தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்காக அதில் ஃபைட் பண்ணோம். வன உரிமை சட்டத்துக்காக அதில் ஃபைட் பண்ணோம். இதெல்லாம் எங்கள் பெருமை தான். இப்படித்தான் கேட்போம், நீங்கள் அதை பண்ணுங்கள், தப்பு பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. வேண்டாம்லாம் 100% எடுக்கணும், வேண்டாம்னு சொல்கிறது இல்லை, 100% நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் அதற்கான நாட்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் கட்சி ஆட்கள் அப்படி தப்பு செய்யாமல் இருக்கிறத பார்த்துக்கங்க. நீங்கள் பால் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் 1, 2, 3, 4ன்னு இந்நாள் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், உங்களாலும் பொதுமக்களாலும் ஊழல்வாதிகள் என்று குற்றம் சுமத்தப்பட்டவர்கள்லாம் நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாலாக இருக்காது, தண்ணியாகி போயிடும். ஓகே, அது நஞ்சாக கூட வாய்ப்புகள் இருக்குது. என்ன கூடுதலாக ஒரேன்னு இப்போ எல்லாமே முரண்பட்ட பேச்சாக இருக்குல்ல சார். இப்போ இந்த செய்கையை காமிச்சு அமைச்சர் ராதவர்ஜனா ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அதாவது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த வெற்றியின் மூலமாக மன்னர் ஆட்சி, இந்த குடும்ப ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு பதிவை போடுறாரு. அது யாரை மீன் பண்ணுறாரு நமக்கு அப்பட்டமாக தெரியுது. இதுதான் உங்கள் கொள்கை, ஆணித்தரமான கொள்கை அப்படின்னா நீங்கள் எப்படி காங்கிரஸை நீங்கள் கூட்டணியில் வச்சுக்க முடியும்? தேசிய அளவில் ராகுல் காந்தியை நீங்கள் பிரதமராக முன்னிலைப்படுத்துவீங்களா? அப்படிங்கிற இன்னும் பல எக்ஸ்ட்ரீமான பார்த்தீங்களா, நம்மளை சுற்றி எங்கே கொண்டு வந்து விட்டாங்க பார்த்தீங்களா? திரும்பவும் நம்ம இதையே உட்கார்ந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்கணும், விலைவாசி குறைக்கணும், பெட்ரோல் டீசல் விலை அதிகமாயிட்டு, சமையல் கேஸ் விலை உயர்த்தினதை, அதாவது நல்ல டைவர்ஷன் பாலிடிக்ஸ் நல்ல கை தேர்ந்து வச்சிருக்காங்க. நீங்க பாருங்களேன், இது முழுவதையும் பேச வேண்டிய நாம எதோ உட்கார்ந்து பேசியிருக்கோம். இவர் சைகை காட்டினார், அதற்கு அவர் பதில் போட்டார், அவருக்கு இப்படி எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொன்னார், இப்படியே பேசிக்கொண்டு இருந்தால் தமிழ்நாடு மேலே போகாது, பின்னால தான் போகும். ஓகே, ஸ்ட்ரைட் பாலிட்டிக்ஸ் என்பது என்ன? கான்சன்ட்ரேட்டட் எக்கனாமிக்ஸ். நீங்கள் பொருளாதாரம் சார்ந்து தான் இது ஒட்டுமொத்தமாக இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்க அனிதா வீட்டுக்கு போனார்ல, நீட்டில் 4 பேர் இறந்துருக்காங்கல்ல, ஒரு காம்பன்சேஷனை இதில் அறிவிச்சிருக்கலாம்ல. அன்னைக்கு இவருடைய சொந்த பணத்தை கொடுத்ததாக எனக்கு நினைவு. அனிதா தற்கொலை செய்து கொண்ட சமயத்தில் 4 குழந்தைகள் இறந்துருக்காங்க. அனிதாக்கு ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி போறீங்க? கரூர் இன்சிடென்ட்டை கூட இந்த இதில் நினைவுபடுத்தினாரு. காம்பன்சேஷன் அவர் சொந்த பணத்தை கொடுத்தாரு. இப்போ நேரில் கூட போய் பார்த்துருக்கலாம்ல. இப்போ போலீஸ் அவர் கையில் தான் இருக்கு, அதை கூட பேசல நான். இப்போ இந்த குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. பொழுது நீங்கள் இந்த குழந்தைகள் 2 நிமிஷம் லேட்டாக போய் எழுத முடியாதவங்க எவ்வளவு மன வருத்தத்தோடு அழுதாங்கன்னு நீங்கள் பார்த்தோம்ல. இவங்க அப்போது இந்த ப்ரெஷர்னால் இறந்து போனவங்க, அந்த குடும்பங்கள் எவ்வளவு பெரிய துயரத்துக்கு ஆளாகியிருக்கும். எனவே இதையெல்லாம் அங்கீகரித்து இதை பேசுவோம். நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டாம். நாம் திரும்ப திரும்ப இவர் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், அப்படிலாம் எதுக்கு? அது வேண்டவே வேண்டாம். ஓகே, பாலிட்டிக்ஸை பேசவே வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.